ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு 8 நாட்களுக்கான பலன், நவம்பர் 25 முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். கும்பலக்னத்திற்கு முதல் நாளான நவம்பர் 25 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம், அதாவது நம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடமான கன்னி ராசியில் சந்திரன் போகிறார். பொதுவாக 8ல் சந்திரன் போகிறது தான் சந்திராஷ்டமம். லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருந்தால் அது சந்திரன் 8ஆம் இடத்திலே நம்மளுடைய மனசை இயக்குபவராக இருக்கிறதுனால ஒரு வலி வேதனை அல்லது பயம், ஒரு அலைச்சல், உடல்நிலையில் அசௌகரியங்கள் இதையெல்லாம் கொடுக்குறவராக இருக்கார். பட் அது மாதிரி சந்திரனுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ மற்றவர்களுக்கு ஜென்ரலாக 8ல் சந்திரன் போகும்போது ரொட்டீன் ஒர்க்கில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பட் இருந்த போதிலும் சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் செயல்படுதுனால நமக்கு கொஞ்சம் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் தடைகளை கொடுக்கும். இப்போ அது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. சூரியன் நமக்கு 7ஆம் அதிபதி. அவர் 10ல் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கார். அதனால் இன்றைக்கி தொழில், கௌரவம், அரசு வழி பணிகள், அரசியல் ஆதாயங்கள் இது சார்ந்த ஒரு அமைப்பில் குரு பார்க்கக்கூடிய சூரியனாக இருக்கிறனால நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு முயற்சிகளில் ஏற்படக்கூடிய சோர்வையும் தடைகளையும் காட்டும். சூரியன் நமக்கு பலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நாளில் சில பதவி உயர்வுகள் சார்ந்த வளர்ச்சிகள் உண்டு. நவம்பர் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்த நட்சத்திரம், நம்முடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, கோல்டு அட்டாக் ஆகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். 8ல் கேதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, பேச்சுவார்த்தைகள் இது சம்மந்தப்பட்டதில் வாக்குவாதங்கள் கூடாது. மற்றபடி உழைப்புக்கு ப்ராப்ளம் இல்லை, ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ராப்ளம் இல்லை. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதனுடைய சுமைகள் அதிகமாக தென்படும், அல்லது கடன்காரர்களோட வாக்குவாதங்கள் ஏற்படும். அதே போல் தான் நமக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டதுலேயும் அதனால் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக பார்த்துக்கணும். நவம்பர் 27 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம். இப்போ 2 பாதம் கன்னிராசியில் இருக்குது 8ஆம் இடத்துல, 2 பாதம் துலா ராசியில் 9ஆம் இடத்துல இருக்குது. மாலை 6 மணி 6 நிமிடத்துக்கு தான் துலா ராசிக்கு சந்திரன் வர்றார். அதனால் 8ல் இருக்கிற சந்திரன் செவ்வாய் போல் செயல்படும்போது, செவ்வாய் நமக்கு 6ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு. பட் இருந்தபோதும் பகை, இந்த மாதிரி வழக்கு, ஒரு பேச்சுவார்த்தைகளில் முன்கோபம் சார்ந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். செவ்வாயினாலே ஒரு சண்டைக்கார கிரகம்னு அர்த்தம். இப்போ ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்லேயும் அந்த முன்கோபங்கள் வெளிப்படும். இப்போ குரு 4ஆம் வீட்டில் மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ரியல் எஸ்டேட்டு, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது இது சார்ந்த நிகழ்வுகளும் அது நல்லா நடக்கும். நமக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அல்லது ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறவங்க, உற்பத்தி சார்ந்த தொழில்களில் முதலீடு பண்ணுறவங்க இது சார்ந்த நன்மைகளும் அங்கே நடக்கும். நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை, நவம்பர் 28 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் காலையில் 7:35க்கு ஆரம்பிக்குது. ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார் தனஸ்தானத்தில். 6ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயையும் 10ஆம் வீட்டில் இருக்கிற சூரியனும் 2 பேருமே சனி நட்சத்திரத்தில், இந்த 3 கிரகங்களுமே இருக்கிறதுனால செவ்வாய், சூரியன், ராகு சனி போல் செயல்படுகின்றன. அதனால் இன்றைக்கி தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் நமக்கு நன்மைகளை தரும். நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை காலையில் 10:17 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குது, குருவனுடைய நட்சத்திரம். குரு செவ்வாய் நட்சத்திரத்திலேருந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் வக்ரகதியில். குரு சார மாற்றம்னு சொல்லி பதிவுகள் போட்டிருக்கேன், 12 லக்னங்களுக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ குரு சந்திரனை போலையும் செயல்படுறாரு, சூரியனை போலையும் செயல்படுறாரு. அதனால் சந்திரன்
சந்திரன் விசாகத்தில் இருக்கிறதுனால அவர் என்னதான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அது 9ஆம் இடத்துக்கு பெருசாக நன்மை செய்யாது. 9ஆம் இடம்னா என்னென்னா மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, புது நபர்கள் பழக்க வழக்கம், அதுபோல் பூர்வீக சம்மந்தப்பட்ட கோயில் காரியங்கள், நம்மளுடைய தந்தை வர்க்க சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நல்லா இல்லை, அல்லது அவங்களுக்கு ஏதாவது சில சிரமங்கள் ஏற்படலாம். இப்போ நமக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடங்கும்போது நம்ம வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து உயரும். நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் சொந்தமாக செய்கிறவங்களாக இருந்தால் வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும், டிமாண்டு நல்லாயிருக்கும். அதே போல் டீச்சர் ஒர்க் பண்ணுறவங்க, அரசு வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் நமக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கும், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கவங்களுக்கும், பேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் நண்பர்கள் 12:34க்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு வராரு. இப்போ சூரியன் ஏற்கனவே அந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறனால சூரியன் சந்திரன் 10ல் சேர்றாரு குரு பார்வையில். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சனி நட்சத்திரத்தில், 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில். அப்போ 2, 6, 10 அப்படிங்கிறது பணவரவு, உத்தியோகம், தொழில் பலம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிற நல்ல நாளாக அமைகிறது. சந்திரன் நமக்கு 10ஆம் இடத்துலையே இருக்கும்போது புது காரியங்கள் ஈடுபடுவதற்கும், நம்மளுக்கு வேலையில் ஒரு நல்ல புகழ் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:23 வரைக்கும் இந்த அனுஷ நட்சத்திரம், அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசியில் இருக்கிற நமக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது, அந்த புதனும் அதே நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு. அதனால் உழைப்பால் முன்னேற்றம் ஏற்படும். ஐடி லைனில் இருக்கவங்க, டிசைனிங்கில் இருக்கவங்க, க்ரியேட்டிவ் லைனில் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, மற்றும் அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங்கு இது சார்ந்து இயங்குகிறவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் பலமாக இருக்கிறது, குரு பார்வையில் இருக்குது, சிறப்பாக இருக்கும், வளர்ச்சிகள் இருக்கும். அதே போல் படிக்கிற ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது வணிகங்கள் செய்கிறவங்களுக்கும் இது நன்மை அளிக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:45 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து 11ஆம் இடமான தனுசு ராசிக்கு மாறுறாரு. கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இப்போ இந்த கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நாம் பிரியப்படுற விஷயங்கள், நாம் எதிர்பார்க்குற தகவல்கள், இதிலையெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத சொல்லுது. 8ஆம் இடம் என்பது நமக்கு ஃபெயிலியர்ஸை குறிக்கிற இடம். அதனால் கேதுவும் அங்கே சந்திரனோட பரிவர்த்தனை ஆகிட்டுருக்கிறதுனால இன்றைக்கி வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்துக்கணும். பகைகள், மறைமுக எதிர்ப்புகள் சம்மந்தப்பட்ட வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட வகையிலையும் அது மிக அதிகமாக நமக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். கேது கிரகம் இன்றைக்கி மாலை 6:37க்கு சந்திரனுடைய நட்சத்திரத்திலேருந்து சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சார மாற்றமாகிறார். அதாவது உத்தரத்துக்கு மாறுறாரு. இதுக்காக சூரிய காலில் கேதுவின் பயணம்னு 12 லக்னத்திற்கும் பதிவுகள் போட்டிருக்கேன். பார்த்து பயனடைங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.